அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியோட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வெளிவந்துடுச்சு. டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவலுக்கானது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான போஸ்டிங் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜேடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா காலி பணிகளோட எண்ணிக்கை 2100. இந்த 2100 கிட்டத்தட்ட யார் யார் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 180 கொஷின்ஸ் கிட்ட. அதாவது மேஜராக பார்ட் ஏ பார்ட் பி, அதாவது தமிழ் தகுதி தேர்வில் 100 மதிப்பெண்ணுக்கு 40% எடுத்தால் பாஸ். அதேமாதிரி ஜிஎஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஜிஎஸ்ஸை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 65 கிட்ட எடுத்திருந்தால் நல்ல ஸ்கோர். மேலும் உங்களுடைய சொந்த ஓன் சப்ஜெக்டில் 140 கொஷின்ஸ் 200க்கு எடுத்துருக்கணும். இப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக 100% அவங்களுக்கு அந்த பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலி பணி இடத்திற்கு 3 நபர்கள் வீதம் 2100க்கு 1:3 ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6500 to 7000 நபர்களை கூப்பிட போகிறாங்க 1:3 ரேஷியோவில். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இதில் கம்ப்யூட்டர் மற்றும் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் போன்ற பல்வேறு பணியினர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சிவி எப்போ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் சிவியில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் வாயிலாக இன்டிமேட் செய்வாங்க. நீங்கள் ஒன் டைம் அப்ளை பண்ணும்போது, டிஎன்பிசியோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதை தினந்தோறும் செக் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸும் இமெயில் மட்டும்தான் வரும், எந்த ஒரு லெட்டர்ஸ் எதுவும் வராது. ஸோ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க. ஸோ நீங்கள் மெயிலையும் உங்களுடைய ஃபோனில் மெசேஜும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க. டிகிரி, அதாவது நீங்கள் 10th அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான கல்வி தகுதிக்கான சரியான சான்றிதழ் அசல் மற்றும் அவரோட சேர்த்து வைக்கணும். ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவந்தது பார்த்திங்க அப்படின்னா 2025 12/12/2025 அன்றைக்கி வெளிவந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். டிசம்பர் 12, 2025 வந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2100க்கு மேலப்பட்ட போஸ்டிங்ஸ் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கால்ஃபார் பண்ணலை. டெக்னிக்கல் சைடு இதுதான் முறை. டெக்னிக்கல் சைடு ஒரு 2000க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் அதிகமாக வர்றது இதுதான் முதல் முறை. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் பல போட்டியாளர்கள் 2 அல்லதுக்கு மேற்பட்ட காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஜேடிஓ பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மாறும். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் தமிழ் வழி பிஎஸ்டியும் 20% இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 31%, பிசிக்கு பார்த்திங்கன்னா 26.5, பிசிஎத்துக்கு பார்த்திங்கன்னா பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கு 3.5. ஓகேங்களா. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்கு இப்போ எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 18 + 1%, மொத்தம் 19%. இதான் ரிசர்வேஷன் சிஸ்டம். இதில் அந்தந்த கம்யூனலுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மாறும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங் ஆஃபீஸர், பேசிக் டிசைனர், விர்ச்சுவல் வெரிஃபையர். அடுத்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவங்களோட மார்க்கு, கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் அவங்களோட டாக்குமெண்ட் தான். கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அத்தனை டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபையாக வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரைனிங் ஆஃபீஸர், அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், டிராஃப்ட்மேன் சிவில். கண்டிப்பாக இதுக்கு ரிலேட்டடான அனைத்து டாக்குமெண்ட்டும் வச்சுக்கோங்க, என்சிவிடி சர்டிஃபிகேட்லாம். அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங், இடிக்கான ஒரு சான்றிதழ். அடுத்து எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல். அடுத்து எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர். அடுத்து ஃபுட் ப்ரொடக்ஷனு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இதோடைய கோட் நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கோட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ தெளிவாக கொடுக்குறோம்.
ஏன் அப்படின்னா ஒரு நபர் 5 அல்லது 6 பணியிடத்திற்கு கூட விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. அதோட ரிசல்ட் வந்து பின்னால் வந்து நம்ம மறந்துருப்போம். காலப்போக்கில் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுனதும் மறந்துருப்போம். ஒரு நபர் 2-3 பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கலுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கும் விண்ணப்பிச்சிருப்பாங்க. மெக்கானிசம் ஒன்று தான். அப்போ ஒரு நபர் 5 அல்லது 7 பணியிடத்திற்கு கூட விண்ணப்பிச்சிருக்கலாம். அப்படி விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அது தனித்தனி கட் ஆஃபாக தான் மாறும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறோம். இப்போ பார்ட் ஏல தமிழ் முடிச்சிட்டிங்க, பார்ட் பியில் ஜிஎஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ், இது ஓகே. இது தகுதி தேர்வு முடிஞ்சு உங்களோட மெயின் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கள்ல, ஒரு நபர் 5 அல்லது 6 தேர்வு கூட எழுதியிருப்பாங்க. அப்போ 5 அல்லது 6 தேர்வுக்குமே நீங்கள் ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் நடக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் தனியாக மார்க்ஸ் வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு தனியான மார்க்குக்கும் ஒவ்வொரு தனித்தனியான கட் ஆஃப் வந்திருக்கும். அப்போ அந்த கட் ஆஃபெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எந்த பணிக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 5 அல்லது 3 பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காரு அப்படின்னா அந்த நபர் எந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காரு. இப்போ பாருங்கள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் அதே நபர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணியிருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க. 2 போஸ்டிங்கும் விண்ணப்பிச்சிருக்காரு அப்படின்னா எந்த கோடு நம்பருக்கு நமக்குன்னு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ அந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 3662, அதுக்கடுத்து ட்ரைனிங் ஆஃபீஸர் பேசிக் டிசைனர் விர்ச்சுவல் அதுக்கு வந்து 3617, ட்ரைனிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கு 3618, அதுக்கடுத்து அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் 3619, ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட் மேன் சிவிலுக்கு 3620, இன்ஜினியரிங் டிராயிங் 3621, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் 3622, எலக்ட்ரிஷியன் 23, 3623, ஃபிட்டர் 3625, ஃபுட் ப்ரொடக்ஷன் 3626, ட்ரைனிங் ஆஃபீஸர் 3627. அப்போ இந்த கோட் நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மாணவர் வந்து இது 10th லெவல், ஐடிஐ லெவல், டிப்ளமோ லெவல் அப்படின்னால ஒரு நபர் அல்லது 3 அல்லது 4 பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக கட் ஆஃப் வரும், தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ எந்த பணிக்கு வந்து நம்ம ஆன்லைன் சிவி கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த வீடியோ கொடுப்பதற்கு முக்கியமான நோக்கம், நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது, இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த பிரிண்ட் அவுட் வச்சுருப்பீங்க, அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதில் தான் கல்வி தகுதி, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்றது அதில் டீட்டெயில்டாக இருக்கும். 10th 12th கம்யூனல் டிகிரி அப்படின்னு அது கையில் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதை அந்த லெவலுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சர்டிஃபிகேட்டை டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு. நன்றி.